You just realized your business needed to hire someone yesterday. How can you find amazing candidates fast? Easy. Just use Indeed. Stop struggling to get your job post seen on other job sites. With Indeed sponsored jobs, your post jumps to the top of the page for your relevant candidates, so you can reach the people you want faster. According to Indeed data, sponsored jobs posted directly on Indeed have 45% more applications than non-sponsored jobs. Don't wait any longer. Speed up your hiring right now with Indeed. And listeners of this show will get a $75 sponsored job credit to get your jobs more visibility at Indeed.com/ARTS. Just go to Indeed.com/ARTS right now and support our show by saying you heard about Indeed on this podcast. Terms and conditions apply. Hiring? Indeed is all you need. சிவகாமியின் சபதம் பாகம் 3 30ஆம் அத்தியாயம். சிவகாமி எங்கே? ஆயனர் தமது பழைய சிற்ப வீட்டை அடைந்ததிலிருந்து நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தார். மலையிலிருந்து விழுந்ததினால் முறிந்து போயிருந்த அவருடைய வலது கால் சொல்ல முடியாத வலியையும் வேதனையையும் அவருக்கு தந்து கொண்டிருந்தது. சிவகாமியை இழந்ததினால் அவருடைய உள்ளம் அளவில்லாத துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தது. மண்டபப்பட்டிலிருந்து ஆயனரும் சிவகாமியும் சக்கரவர்த்தி அனுப்பிய பல்லக்கில் அவசரமாக கிளம்பிய போது ஆயனரின் சகோதரியை பின்னால் சாவகாசமாக வண்டியில் வந்து சேரும்படி சொல்லியிருந்தார்கள். அப்படியே அந்த அம்மாள் முக்கியமான வீட்டுப் பொருள்களுடன் ரதியையும் சுகரையும் வண்டியில் ஏற்றிக்கொண்டு பழைய அரண்ய வீட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தாள். அந்த அம்மாள் அவ்விதம் முன்னாடியே வந்து சேர்ந்திருந்தபடியாலேயே ஆயனர் இன்னும் உயிரோடு இருப்பது சாத்தியமாயிற்று. அவருக்கு வேண்டிய சிகிச்சைகளையும் சிசுருஷைகளையும் அந்த அம்மாள் மிக்க பக்தி சிரத்தையோடு செய்து அவரை உயிர் பிழைக்க பண்ணியிருந்தாள். ஆனாலும் அவள் அடிக்கடி கேட்டு வந்த ஒரு கேள்வியானது புண்ணிலே கோல் எடுத்து குத்துவது போல் அவருடைய இருதயத்தை நோகச் செய்து கொண்டிருந்தது. அந்த கேள்வி சிவகாமி எங்கே என்பதுதான். சோகக் கடலில் ஆழ்ந்தும் மேற்படி கேள்வியை நிறுத்துவதற்காக ஆயனர் ஏதேதோ மறுமொழி சொல்லி பார்த்தார். அவை ஒன்றும் சிவகாமியின் அத்தைக்கு பிடிபடவே இல்லை. எனவே அவள் கேள்வி கேட்பதை நிறுத்தவில்லை. இது போதாதென்று ரதியும் சுகரும் அடிக்கடி ஆயனரிடம் வந்து முகத்தை தூக்கிக் கொண்டு நின்று சப்தமற்ற குரலில் தங்களுடைய மௌனக் கேள்வியை அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆயனர் கடுமையான குரலில் அதட்டி அவர்களை அப்பால் போகும்படி செய்வார். சுகபிரம்ம ரிஷி இப்போதெல்லாம் அதிகமாக தம் குரலை வெளியில் காட்டுவதில்லை. சில சமயம் திடீரென்று நினைத்து கொண்டு பலமான கூக்குரல் போடுவார். அப்போது அவருடைய துணி சிவகாமி எங்கே என்று கேட்பது போலவே இருக்கும். அரண்ய வீட்டு சுற்றுப்பக்கமெல்லாம் ஏதோ பெரிய அல்லோலகல்லோலம் நடந்து கொண்டிருந்ததாக தோன்றியது. திடீரென்று காட்டிற்குள்ளும் அப்பாலும் சமீபத்திலும் தூரத்திலும் பலர் கூச்சலிட்டு கொண்டு ஓடும் சப்தம் கேட்கும். போர் முழக்கங்கள் கேட்கும். அழுகையும் புலம்பலும் சில சமயம் கேட்கும். இரவு நேரங்களில் சுற்றுமுற்றும் பார்த்தால் திரளாக புகையும் நெருப்புச் ஜுவாலையும் எழுவது தெரியும். அந்த வனத்தில் வசித்த பட்சிகளிடையே என்றும் காணாத மௌனம் சில சமயம் நிலவியது. திடீரென்று பல்லாயிரம் பட்சிகள் ஏக காலத்தில் கூச்சலிடும் சப்தம் கேட்டது. ஒருநாள் அந்த அரண்யத்துக்கு வெகு சமீபத்தில் எங்கேயோ ஒரு பெருஞ்சண்டை நடக்கிறதென்பதற்கு அறிகுறிகள் தெரிந்தன. போர் முரசங்களின் பேரொலியும் போர் வீரர்களின் ஜெயகோஷமும் குதிரைகளும் மனிதர்களும் நடமாடும் சத்தமும் ஆயுதங்கள் மோதும் ஓசையும் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தன. சாயங்காலம் திடீரென்று 5-6 வீரர்கள் மேலெல்லாம் இரத்த காயங்களுடன் தண்ணீர் என்று கூவிக்கொண்டு ஆயனர் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். அவர்கள் பல்லவ வீரர்கள்தான் என்று தெரிந்து கொண்டதும் ஆயனர் தாம் படுத்திருந்த இடத்திலிருந்தே அவர்களை வரவேற்று தம் அருகில் உட்காரச் சொல்லி சகோதரியை கொண்டு அவர்களுக்கு தண்ணீரும் கொடுக்கச் செய்தார். பிறகு அவர்கள் எங்கே எப்படி காயமடைந்தனர் என்பது பற்றி விசாரித்தார். இதென்ன, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா என்று அவ்வீரர்கள் வியப்புடன் கேட்டனர். ஆயனர் அவர்களுக்கு தமது முறிந்த காலை சுட்டி காட்டினார். வந்த வீரர்கள் அந்த காலையும் சுற்றுமுற்றும் உடைந்து கிடந்த சிலைகளையும் பார்த்துவிட்டு, ஐயோ, சளுக்க ராட்சதர்கள் இந்த வீட்டுக்குள்ளும் புகுந்து இப்படியெல்லாம் அக்கிரமங்கள் செய்து விட்டார்களா என்று வருத்தப்பட்டார்கள். பிறகு அந்த வீரர்களில் ஒருவன் புலிகேசி காஞ்சியை விட்டு போனதிலிருந்து அன்று மணிமங்கலத்துக்கு அருகில் நடந்த பயங்கரமான சண்டை வரையில் எல்லாம் விவரமாகச் சொன்னான்.
அவன் கூறியதன் சாராம்சமாவது, புலிகேசி கோட்டையிலிருந்து வெளியேறியதும் தன்னுடைய சைன்யத்தை சிறு சிறு படைகளாக பிரித்து பல்லவ நாட்டு கிராமங்களை கொளுத்தவும், ஜனங்களை இம்சிக்கவும், சிற்பங்களை நாசமாக்கவும், சிற்பிகளை அங்கஹீனம் செய்யவும் கட்டளையிட்டு அனுப்பினார். இதை அறிந்த சக்கரவர்த்தி கோட்டைக்குள்ளிருந்த சொற்ப படைகளுடன் வெளிக்கிளம்பினார். அன்று காலையில் மணிமங்கலம் என்னும் கிராமத்துக்கருகில் புலிகேசியின் படை வீரரும் பல்லவ வீரர்களும் கைகலந்தார்கள். புலிகேசியின் வீரர்கள் எண்ணிக்கையிலும் ஆயுத பலத்திலும் அதிகம் ஆனபோதிலும் மகேந்திர சக்கரவர்த்தியே நேரில் தலைமை வகித்தபடியால் காஞ்சி வீரர்கள் பிரமாதமான வீரப்போர் நடத்தினார்கள். எதிர்ப்பக்கத்தில் வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியே தலைமை வகித்து நடத்தினார். இரு சக்கரவர்த்திகளும் போர்க்களத்தின் மத்தியில் நேருக்கு நேர் சந்தித்து வீரவாதம் செய்த பிறகு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள். பல்லவ சைன்யம் ஏறக்குறைய தோல்வி அடைந்திருந்த நிலைமையில் சற்று தூரத்தில் பெரிய குதிரைப்படை ஒன்று வரும் சத்தம் கேட்டது. ரிஷபக் கொடியை பார்த்ததும் இதோ மாமல்லர் வந்துவிட்டார் என்ற கோஷம் கிளம்பியது. சற்று நேரத்துக்கெல்லாம் மாமல்லரின் குதிரை வீரர்கள் சளுக்கர் படை மேல் இடியை போல் விழுந்து தாக்கினார்கள். சளுக்க வீரர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். அரக்கன் புலிகேசியும் ஓடிப்போனான். ஆனால் போகும்போது தன் கையில் இருந்த சிறிய கத்தி ஒன்றை மகேந்திரர் மீது குறிபார்த்து எறிந்து விட்டான். மகேந்திரர் பிரஜை இழந்து தரையில் விழுந்தார். வாதாபி வீரர்கள் போர்க்களத்தை விட்டு ஓடிய பிறகு மாமல்லரும் பரஞ்சோதியும் மகேந்திர பல்லவர் விழுந்திருந்த இடத்துக்கு வந்தார்கள். அவருக்கு தக்க சிகிச்சை செய்து காஞ்சிக்கு பத்திரமாய் எடுத்து போக கட்டளையிட்டுவிட்டு புறமுதுகிட்டு ஓடிய வாதாபி வீரர்களை பின்தொடர்ந்து சென்றார்கள். மேற்படி விவரங்களை கூறிய பின்னர் காயமடைந்த பல்லவ வீரர்கள் காஞ்சியை நோக்கி சென்றார்கள். மகேந்திர பல்லவருக்கு மரண காயம் என்பதை கேட்டதில் ஆயனர் அளவற்ற துயரமடைந்தார். ஆனாலும் மாமல்லரும் பரஞ்சோதியும் சளுக்க வீரர்களை தொடர்ந்து போயிருக்கிறார்கள் என்னும் செய்தி அவருக்கு சிறிது ஆறுதலை அளித்தது. அவர்கள் சிவகாமியை சிறை மீட்டு கொண்டு வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் உதயமாகி இருந்தது. மணிமங்கலம் சண்டை நடந்து 1 வாரம் ஆகிவிட்டது. ஆயனர் தினந்தோறும் ஏதேனும் நல்ல செய்தி வராதா என்று ஆவலுடன் காத்திருந்தார். வாசலில் ஏதேனும் சத்தம் கேட்டால் அவர் திடுக்கிடுவார். யாரோ செய்தியுடன் வருகிறார்கள் என்று பரபரப்புடன் எழுந்து உட்காருவார். இம்மாதிரி எத்தனையோ தடவை ஏமாற்றம் அடைந்த பிறகு கடைசியில் உண்மையாகவே 2 குதிரைகள் அவர் வீட்டை நெருங்கி வரும் சத்தம் கேட்டது. வந்த குதிரைகள் வீட்டு வாசலில் நின்றன என்பது தெரிந்தது. வாசற்படி வழியாக நுழைந்து வரப்போகிறவர்கள் யார் என்று கொட்டாத கண்களுடனும் துடிதுடித்த நெஞ்சுடனும் ஆயனர் பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய ஆசை வீண் போகவில்லை. ஆம், மாமல்லரும் பரஞ்சோதியும் தான் உள்ளே வந்தார்கள். அவர்களை பார்த்ததும் முதலிலே ஆயனருடைய முகத்தில் மகிழ்ச்சி களை படர்ந்தது. ஆனால் அவர்கள் நெருங்கி வர வர மகிழ்ச்சி குன்றியது. மாமல்லரின் முகத்தில் தோன்றிய கேள்விக்குறியானது ஆயனருடைய உள்ளத்தில் சகிக்க முடியாத வேதனையை உண்டாக்கிற்று. மாமல்லர் வாய் திறந்து கேட்பதற்கு முன்னால் அவர் கேட்கப் போகும் கேள்வியை தாமே கேட்டுவிட தீர்மானித்தார் ஆயனர். அந்த சிற்ப மண்டபமும் வெளியிலிருந்த அரண்யமும் பிரதித்வனி செய்யும்படியான சோகம் நிறைந்த குரலில், பிரபு, என் சிவகாமி எங்கே என்று அலறினார். அத்தியாயம் முடிவு. You just realized your business needed to hire someone yesterday. How can you find amazing candidates fast? Easy. Just use Indeed. Stop struggling to get your job post seen on other job sites. With Indeed sponsored jobs, your post jumps to the top of the page for your relevant candidates, so you can reach the people you want faster. According to Indeed data, sponsored jobs posted directly on Indeed have 45% more applications than non-sponsored jobs. Don't wait any longer. Speed up your hiring right now with Indeed. And listeners of this show will get a $75 sponsored job credit to get your jobs more visibility at Indeed.com/ARTS. Just go to Indeed.com/ARTS right now and support our show by saying you heard about Indeed on this podcast. Terms and conditions apply. Hiring? Indeed is all you need.